ரங்கா, அம்மா கூப்பிட்டுக்கலாமா? யாரோடைய காலடி இது? ஏதோ சிங்கம் நடந்து போன மாதிரியா இருக்கு. சகதி காலோட யாரு உள்ள வந்தா? அப்ப வேணா ஒண்ணு செய்யலாம். நம்ம ஜிலவை கூட்டி வந்து மோப்பு முடிக்க வச்சா அது ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிடும். கூட்டிட்டு வரட்டுமாமா? சட்டா அப்ப தொடச்சாது விடுறோமா? போகல. ஐயோ, குட் மார்னிங் தலைவரே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 8:30 மணிக்கெல்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல. அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஜிப்பு தகராறு பண்ணுது. என்னங்க ஜிப்பு போற வழியில போட்டுக்கலாம் வாங்க. டைய கட்டு வந்துடுறேன். என்ன ஒரு நாளைக்கு டை இல்லன்னா என்ன இப்ப? வாங்க. காக்கா மாதிரி பறக்கறிய. ஒரு வேளை பட்டி கிடக்க மாட்டியா? உடம்பு குறையாதா? நான் டிஃபனுக்கு காக்கா மாதிரி பறக்கறேனா? டிஃபன் இல்லனா பரவாயில்லைங்க. ஆனா உங்க அம்மா பாக்க பார்வை இருக்கே. சாம அமெரிக்காரியா போய் செட்டில் ஆயிலாம் போடு. எங்க அம்மா அங்க வந்து படுத்துவா. அங்க குழந்தை எங்க? குழந்தை மீனா போய்டா. வாங்க. இன்னைக்காவது ஒரு கேஸ் கிடைக்காது போயிடுமா? பாத்துருவோம். ஐயோ, அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்களே. மீனா, குட் மார்னிங். பாட்டி சொல்லிருக்காங்களா? ஏன் சித்தப்பா அப்படி கத்துறீங்க? என்ன நீங்க இப்ப வரீங்களா? வாங்க சீக்கிரம் போலாம். என்னடா ராஜா, வீட்டு சாப்பாடா? ஆமா. என்ன இந்த ஜோல்ல பையன் நீ விடுறதா இல்லையா? அந்த பையன் மட்டும் எதுவும் சொல்லாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கொட்டை வெளில எடுக்க தாண்டா போறேன். எடுத்துட்டு போற. சட்டம் எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவு ஓட்டை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன பிரேம் போடுறவரா? வக்கீல்டா யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள். மக்களாட்சி மலரட்டும், காட்டு தர்பார் ஒழியட்டும். இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக ஒழிக ஒழிக. எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா. மண்டையா பூட்டோ மகள் அறிக்கை. சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா, பம்புல மாட்டிக்க போறீங்க. போடா புட்டாள், நான் வீரன்டா, சுதந்திர வீரன். எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும். எத்தனை வருஷம் வயசு என்ன? 32. 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சண்டா. என்று தடியும் இந்த சுதந்திர தாகம். கொஞ்சம் தண்ணி கொடுமா. அத்தை வரட்டும் மாமா. அன்னைக்கு வாவூசி செக் இழுத்தாரு. இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு. உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குறிஞ்சவதானடா அந்த நாய். உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா? நான் தாலி கட்டும் போதே அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி, அப்புறம் அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லையே. நான் பெரிய வேட்டைக்காரன்டா. என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறான்னு நினைச்சுப்பேன். ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா டாவ். அப்பா, அம்மா அம்மா பெரிய துல்லானா மோகனாம்பாள். அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ராத சுவாசி பண்ணுச்சு. அவ கிடக்கல நாய் 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 நாய். என்ன ஒரு டிக்கெட் குறையுது? நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம். தானா வரட்டும். இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட் ஆயிடுச்சு. இனிமேல் லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலைவாரிக்கல? வாரிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்டேன். ஏன்? ரஜினி ஸ்டைல். சாப்பிடாமா? அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்ட சமயம் நடக்குது, அப்புறம் பேசி தீர்த்துக்கோமே. இல்ல, இப்பவே பேசி ஆகணும். என்னம்மா? இது யாருடைய கால் அடையாளம்? ஏண்டா, வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது? யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன்? ஐயோ, நான் இல்லப்பா. அப்பா, நானும் சின்ன பிள்ளாட்டி. நான் இல்லப்பா. யாரு இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க? இது யாரோட கால் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யாரா இருந்தாலும் கொண்டு விடுறேன். எழுந்திரீங்க. யாரு? எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க. அது மேல காலை வைங்க. செருப்பு காலோட வைங்க. ஏண்டா, என் செருப்பு பார்வா போட்டு வந்தது போட வேணாம்னு சொல்லிக்கல, நீ போட்டியா? நான் தான் அது காலையில தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வயிறு சரியில்லை, கையோட காலோட வராப்புல இருந்தது. இங்க ஓடி வந்தேன், அது அப்படி ஆகி போச்சு. ஏன் அப்படி முறைச்சு பாக்குற?
தண்ணி கொண்டாட சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய், தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே துடைக்கிறேன். அது எப்படி? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. அப்பா, இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இவருக்கு நல்லதானப்பா இருந்தது. எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலோ ஏத்திச்சு. ராஜா, அம்மா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு மறுபடியும் இசிஜி எடுக்கணும். சரிம்மா. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா, என்ன? சேகரன் கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லியிருந்தானே, அது யூனிவர்சிட்டியில டென்னிஸ் சாம்பியன் சொன்னியா, அவதானே? ஆமாமா. சேகர் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குமா. என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவையில்லை. குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து விளக்காட்ட ஒரு மருமகன் வந்தா போதும். நான் வரேன். சரிம்மா. அண்ணே, பாத்தியா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வேஷ்டி வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் பொடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான். அப்புறம் பின்ன என்ன, பொண்ணு குத்து விளக்கு மாதிரி வேணுமா? அவ்வளவு சார்பா எங்கயா கிடப்பாளா? ஒண்ணு வேணா பண்ணலாம், நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்க கொண்டு போய் சேகரன் ரூம்ல வச்சிடலாம். ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? ஏண்டா? அப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்க, பொண்ணை இழுத்துட்டு ஓடிடு. இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏண்டா, சின்ன பையன் பேசுற பேச்சானது? ஆமா, நீ யார லவ் பண்றியா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னங்க, நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாம வேலையை பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? சொல்லுமா, சொல்லு. நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் ஆயுசே முடிய போதே. சொல்லு. நான் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் நீங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதீங்க. அது நேத்து தொண்டை ரொம்ப கரகரப்பா இருக்குதுங்கிறதுக்காக சூடா டிகிரி காபி போட்டு சாப்பிட்டேன். தப்பா? ஆமா, தப்புதான். இனிமே தொண்டை கரகரன்னு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்து தரேன். காஃபி குடிக்காதீங்க. தப்புதாம்மா, தப்புதான். கன்னத்துல போட்டுக்கவா? கிண்டலா பண்றீங்க? முறைக்காதம்மா, முறைக்காது. எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக சொல்ற? ஹெல்த்துக்காக தானே சொல்ற. இங்கேயோ லேடிஸ் கிளப்புக்கு போறதா சொன்னீங்க, போயிட்டு வா. லேடிஸ் எல்லாம் உனக்காக காத்துட்டு போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பார்த்துட்டு போ. எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு. இல்லாத ரோஜா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜேஸ்வரிமா, உண்மையிலேயே சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கீங்க. சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க. ஏன் முள்ளும் ரோஜாவும் மாதிரி சொன்னேன்? ரோசா, நான் முள்ளுன்னு சொன்னேன். தப்பா? உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். என்ன முதலியார், இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ, இன்னும் 2 பையங்க இருக்காங்க, கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கட்டும். சங்கரா, நம்ம சேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. என்ன மாடாப்பா உன் கை ராசி. வாயாடி பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்ச உடனே ஊமையாயிடாளுவல, வாய தச்சு புறாளுவலாம். பாருப்பா ராஜசேகர், மதுரையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. நல்ல அழகான பொண்ணு, தங்கமான குணம், நல்லா படிச்சிருக்கா. அவ பேர் கூட சரஸ்வதி. அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன். அவருக்கு போடியில காபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அப்போ பொண்ணு வரும்போது காபி எஸ்டேட்ட தலையில தூக்கிட்டு வருவா. நம்ம தினம் டிகிரி காப்பியா போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சமாவது சீரியஸா இருக்க மாட்டீங்களா? ஏன் முதலியார், அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. நீங்க பேசிட்டு இருங்க, உங்களுக்கு டீ அனுப்புறேன். அம்மா, காபி தான் பிடிக்கும், கொஞ்சம் நிறையவே அனுப்புங்க. காபி நிறைய எதுக்கு? குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா? ஆமா சங்கரா, நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னாங்க, உண்மைதானா? அது எப்படிப்பா நான் சிகரெட்டை விட முடியும்? சிகரெட் என்ன விட்டாதான். நான் நம்ப மாட்டேன். நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். நீ நம்பாட்டா போயேன். அப்பா சிகரெட் அம்மாரத்துக்குள்ள ஒண்ணே அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன கொண்டுடுவாங்கப்பா. ஒண்ணே ஒண்ணுடா, நான் தர மாட்டேன்பா. கொஞ்சம் கமலாட்டி பரதேஷ். என்ன நீ ஏன் சீட்டை பாக்குற? பாக்க பக்கத்துல வச்சுக்க. பாக்க நீ போடவே மாட்டியா? எவ்வளவு நேரம்? ஆமா, மூக்குல வயிறு முகத்தையும் போட்டு ராஜாதி மாதிரி உட்காந்துருந்தா கேம் வைக்க முடியாது. போடு, பார்த்து போடணும். அந்த காலத்துல ஆடாத ஆட்டம் உண்டா?
ராமநாதா, நீ எந்த ஆட்டத்தை சொல்ற? எல்லா ஆட்டத்தையும் தாயா சொல்றேன். சீனாத்தானா, நாவண்ணா, மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே. என்கிட்ட ஆட முடியாம சீனாத்தானா உட்கார்ந்தே போயிட்டார். அது ரைட். இவங்க என்னடானா நம்மளோட ஆடுறாங்க. ஒன் கார்டு தான். போடு. இது எட்டா? ஆஹா. நீ என்ன எடுத்த? ராணிப்பா. ராணி ஞாபகத்துல இருக்கு. அடுத்த ரவுண்டு பாக்குறேன். போடு. எடுத்துக்க. இப்படி காட்டினா ஏங்க, 8 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொன்னீங்க. இருக்கு அப்பவே சரியா போச்சு. இப்போ சொல்ல போனா எனக்கு ஹார்ட்டே இல்ல. இல்லன்னு சொல்லிடுறீங்க. லைஃப் அது. Thank you. முதலியா என்ன இந்த புள்ளைங்க நம்ம கிட்டே காது குத்துதுங்க. என்ன காது குத்துறாங்க? எப்படின்றியா? போன தடவை ராஜாத்தி மூக்குத்தி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிச்சுல்ல. இப்ப 8 மாசத்துக்கு முந்தி உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல. கேட்டா இது ரெண்டும் என்னன்ற? என்ன? ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க. அது போடுது. திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவாயிடுவேன். இப்ப நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம சரசுவுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பையன் தான். நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே? ராஜசேகர் சொல்லி முதல்ல சரசுவ பொன்பாக்க வரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். செய்ய. ஜெகன், என்னடா அது புது பழக்கம்? எக்ஸசைஸ்மா. இப்படி கைய கால உதறனா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா. எங்க ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல, எல்லாத்துலயும் அறகுறை. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. என்னம்மா? நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க மதுரைக்கு போறீங்க. ஆனா நானும் சேகரண்ணாவும் வரப்போறது இல்ல. ஏமா, அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு? கட்டிக்க போற பொண்ணு அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும். சரி, பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்படி அவங்க கேட்டாங்கன்னா எங்க அண்ணா ஒண்ணும் பொண்ணு பாக்குறது கலையறவர் இல்ல, எங்க அப்பா பார்த்தாலே போதுன்னு தைரியமா பதில் சொல்லணும். சொல்லிடுறேம்மா, இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன். நீ கவலையே படாத. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட்டு, காரம், காஃபின்னு கொண்டு வந்து வைப்பாங்க. உங்க அப்பா அதை பார்த்ததும் பாஞ்சாலும் பயவாரு. அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும். நீ கவலை விடுமா, அவர் நான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் பொண்ணை நல்லா பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஓகேமா. சிகரெட் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும். பொண்ணு பார்க்க வராங்க. வரட்டும், நான் ஒரு வழி பண்றேன். ஏன் பொண்ணு பாக்குறது என்ன தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் பாத்துட்டு தானே வேணும். அப்ப இப்படி பண்ண என்ன? எப்படி? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்தா என்ன? ஐயோ, அதான் என்ன தப்புங்கிறேன். இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும். அவங்க ஸ்வீட்டு, பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளைய பார்க்க போன்னு வச்சுக்கோ. அங்க போய் ஸ்வீட்டு, பஜ்ஜி, போண்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை கத்திரிக்காய் மாதிரி இருக்கான், பொடலங்காய் மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு வந்துரும். எப்படி? குட் ஐடியா. இதை என் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம், உன் கல்யாணத்துல வச்சுக்கலாமா? அப்படிங்களா? அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லிருக்கீங்க. வாயா, நீ அழகா பாரியான்னு சொல்லிருக்க. கல்யாணம்னு ஏன் இப்படி அலையற? நாளைக்கு உன்னை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ண போறேன் தெரியுமா? அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டி, கழுத்து காசு மாலை, மூக்குக்கு புல்லாக்கு, காதுக்கு தொங்கட்டான், இடுப்புக்கு உத்தியானம் எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ளை முன்னாடி ஜம்முன்னு நிக்க வைக்க போறேன். மாப்பிள்ளை உன்னை பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு? ஓடி போயிடுவார். வெல்கம் சார். வாங்க. வணக்கம். எல்லாரும் வாங்க. ராமநாதன், அப்படிதான் ராஜசேகர். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறிமுகம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. ராஜசேகர், இவர்தான் ராமநாதன், ஏலக்காய் எஸ்டேட் ஓனர். ஓ, இதான் அந்த ஏலக்காயா? நினைச்சேன். அதான் வாசனை அடிக்குது. உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காய் டீ சாப்பிடுவோமே. டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடலாமே. டீ சாப்பிட்டே டிஃபன் சாப்பிடுவோமே.
உங்க எஸ்டேட் கேரளாவில தானே இருக்கு. நானும் கொஞ்ச நாள் கேரளாவில இருந்தவன் தான். ஜான், ஏலக்காய் டீ கொண்டா. எத்தனை குட்டி? 2 குட்டி. 2 பொங்குட்டி. கவர்மெண்ட் அட்வைஸ கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. லேட் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதானே? நமக்கு 7 மேரேஜ். 4. மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான். அவன் இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக. வீட்டுல இவ சாம்ராஜ்யம். அப்பா தப்பா சொல்றாரு. வீட்டுல அம்மா சாம்ராஜ்யம். தேர்சன் டாக்டரா இருக்கான். இவன் 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு. என் சன்னு இல்ல. இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது என் செகண்ட் சன். அவன் லாயரா இருக்கான். பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது. ஒன்னும் அமையல. இப்போ உங்க வீட்டுலதான் பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் அண்ணனுக்கு கேஸ் தான் கிடைக்கல. ஏங்க வக்கீல் வரலையா? அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா? தனக்கு பொண்ணு பார்க்க அவரே வர்றதுக்கு. என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லிருக்காங்க. நான் செஞ்ச தப்புங்க. அப்ப அம்மாவும் வரலீங்களா? அம்மா இருக்குங்க. அம்மா நான் பார்த்தா போதும். அவ பார்த்த மாதிரிதான். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்டவே மாட்டான். அப்பா தம்மா சொல்றாங்க. அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க. அப்பா தாண்டவே மாட்டாரு. பாத்தீங்களா? சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கும் சரங்கும் சேர்ந்து எனக்கு இருக்கு. நீங்க பொண்ணை கூட்டிட்டு சொல்லுங்க பாப்போம். முதலியா சரஸ்வ சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வர சொல்லுங்க. என்னங்க வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா. அட விடப்பா. நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுகர் ஃபேக்டரியே இருக்கு. ஆபத்து பாம்புல பாவம். பொண்ணு வருது. பழமையும் பண்பும் நிறைஞ்சிருக்கு. நான் வேடிக்கைக்காக சொல்றேன். அவளுடைய அலங்காரத்தையும் வரையும் பார்க்கும்போது கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு. நான் சொல்லல பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி. பொண்ணை பார்த்தாச்சு. பூவை பார்க்க வேண்டாம். அது தோட்டத்துல உங்க வீட்டுல தொங்குதாமே பாப்போம். பேசிக்கிட்டு இருங்க. உட்காரு. உன் பேர் என்னம்மா? சரஸ்வதி. வா உட்கார். என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட் காஃபி டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார்? தாராளமா. உலகாதன அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது. இன்னும் 2 மாப்பிள்ளை வியாபாரத்துக்கு இருக்கோம். ஒண்ணு இவரு, இன்னொன்னு நான். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓஹோ, அப்ப அக்காவை கட்டிக்க போறவரு? அவர் வரல. ஏன் வரல? நீங்க பொண்ணை பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? என்ன பாத்துட்டீங்களே அது போதும். அவர் நல்ல ஹைட், நல்ல வெயிட், என்ன மாதிரி கல்யாண முகம் கூட இல்ல. என்ன மாதிரி கலையான முகம். பேச்சு உங்களை மாதிரி தானே? அவர் என்னோட இனிமையா பேசுவாரு. நல்ல வாய்ஸ் வேற. வக்கீலாச்சே இல்லையா? ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும். ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன என்னவா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஸ்வீட் சாப்பிடுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்களா? 4 பெரிய மனுஷங்க. 4 பெரிய மனுஷங்க யாரு? 4 பெரிய மனுஷங்க யாரா? 3 பேரு தோட்டத்துல இருக்காங்க. தி லாஸ்ட் பெரிய மனுஷன் இஸ் கிரேட் கில்பர்ட் ஜான்.